உத்தரப்பிரதேசத்தில் நுழைந்திருக்கிறது ராகுல் காந்தியினுடைய பயணம். நுழைந்த பிறகு இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். அலை கடலென திரளக்கூடிய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ராகுலுக்கு பின்னால் உத்தரப்பிரதேசத்தில் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவ்வளவு மக்கள் அணி திரளப் போகும்போது வரக்கூடிய நாட்கள் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் நுழைந்திருக்கிறது ராகுல் காந்தியினுடைய பயணம். நுழைந்த பிறகு இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியை பாருங்கள். அலை கடலென திரளக்கூடிய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ராகுலுக்கு பின்னால் உத்தரப்பிரதேசத்தில் அணிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இவ்வளவு மக்கள் அணி திரளப் போகும்போது வரக்கூடிய நாட்களில் ராகுலுக்கு எந்த விதமான சங்கடங்கள் அல்லது எந்த விதமான சிக்கல்களை எல்லாம் யோகியும் பாஜகவும் RSSும் உருவாக்க போகிறது என்பதற்கு ஒரு சம்பவம் நேற்றைய தினம் நகர்ந்திருக்கிறது. அதாவது உத்தரப்பிரதேசத்துக்குள்ள போறாரு நம்முடைய ராகுல் காந்தி. போகும்போது நம்முடைய மோடியினுடைய சொந்த தொகுதியான வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி கோயில், உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்து மக்களுடைய புனித தலம். அந்த காசி கோயிலுக்கு ராகுல் காந்தி உள்ளே போறார். உள்ளே போய் அவர் கடவுளை அவர் கும்பிடுறார். இதை ராகுலுக்கு கூட எப்பவுமே ஒரு மீடியா டீம் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு ஊடக அணி இருக்கும். இந்த ஊடக அணி என்ன பண்றாங்கன்னா, அவர் கும்பிடுறதையும் அவர் கோயிலுக்குள்ள போறதும் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வீடியோவாகவும் ஸ்டில்லாகவும் புகைப்படங்களாகவும் அதே நேரத்துல ஒளிப்படங்களாகவும் அவங்க எடுக்கிறாங்க. எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, உடனடியாக தடை போடுகிறாங்க. அதெல்லாம் முடியாது, இங்க இதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு உடனடியாக தடை போடுறாங்க. அப்போ ராகுல் சிவனை கும்பிடுவது போன்றோ அல்லது அவர் கடவுளை கும்பிடுவது போன்ற படங்களை வெளியிடுவதன் மூலம் தங்களுடைய ஒரு மதத்தை வைத்து செய்யக்கூடிய அரசியலுக்கு பிரச்சனையாக போய்விடும் என்பதை யோகியும் RSSும் மோடியும் நம்புகிறார்கள் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், ராகுல் கடவுளை வைத்து அரசியல் நடத்துகிறாரா? கிடையாது. அப்படிலாம் அவருடைய ஃபேமிலியை என்னைக்காவது பண்ணியிருக்கா? நேரு மிகப்பெரிய நாத்திகர் இல்லையா? ஆனா நாத்திகராக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மதத்தை சார்ந்த நம்பிக்கையாளர்களுக்கும் அவர்களுடைய சுதந்திரப்படி வழிபடவும் அவர்களுக்கான எல்லா உரிமைகளுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் பார்த்து கொண்ட மிகச்சிறந்த மனிதர். அவருடைய ஃபேமிலியில் எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே நேரு விட்டா இந்திரா காந்திக்கு பெரிய அளவில் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லப்படுறாங்க. மற்றவங்களுக்கு எல்லாரும் கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனால் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களுடைய உரிமைகளிலும் தலையிட்டதில்லை, மதத்தை வைத்து அரசியல் செய்ததில்லை. ஆனால் சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது கடவுளை வைத்து இன்றைக்கு வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கு. அது கடவுளை வைத்து அதிகாரத்தை கைப்பற்றுவது எப்படி என்று பார்த்துக் கொள்கிறார்கள். கடவுளையே வியாபாரம் செய்கிறார்கள் இல்லையா? அதை நம்ம கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஒரு நபர், எல்லா மக்களுக்கும் பிரதமர், இவர் அயோத்தி கோயிலுக்கு போறாரு. அயோத்தியில சிலை இதெல்லாம் லைவா காட்டுறாங்க, எல்லா சேனலும் லைவா காட்டுறாங்க. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நேரத்துல அன்றைக்கு இந்தியாவுடைய ஊடகங்கள் எப்படி கொதித்தெழுந்தன, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் RSSக்கு எதிராக எழுதினார்கள், உண்மையை தோலுரித்து காட்டினார்கள் என்பதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இன்றைக்கு அது அப்படியே உள்டாவா மாறி போச்சு. அன்றைக்கு மிகப்பெரிய அளவுல கடும் விமர்சனங்களை வைத்த ஊடகங்கள் எல்லாம் இன்றைக்கு RSSனுடைய காலை நக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்தோம். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மதத்தை வைத்தோ கடவுளை வைத்தோ அரசியல் செய்பவர் அல்ல ராகுல் காந்தி. அவர் ஒரு உண்மையான பக்தர். அவர் எல்லா கடவுளையும் நம்புறாரு. எல்லா கடவுளையும் அவர் மரியாதையோட அவருடைய செயல்பாடுகளை பார்த்தா நமக்கு தெரியும். பஞ்சாப் போனா அவர் அமிர்தசரஸுக்கு போறாரு, தர்காவுக்கு போறாரு, கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போறாரு, இந்து கடவுள்களை அவர் வழிபடுறாரு. எந்த இடத்திலையுமே ஒரு பொய்யான ஒரு விஷயம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் கடவுளை வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்கள் ராகுல் உள்ள போய் ஒரு கடவுளை கும்பிட்டா இவங்களுக்கு பயங்கரமான பிரச்சனை. அந்த புகைப்படங்கள் எடுக்க அனுமதி இல்லை. உங்களுக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும்,
மணிப்பூர்ல 2வது கட்ட பயணம் துவங்கிய போது எப்படிப்பட்ட குடைச்சல்களை இவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அசாமில் போகும்போது, அசாமில் இதே மாதிரி ஒரு கோயிலில் நுழைவதற்கு முயற்சி செய்யும் போது அசாமினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நபர் எவ்வளவு பெரிய சிக்கல்களை ராகுல் காந்தி உருவாக்குறாங்க. அப்ப பயப்படுறாங்க, இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ராகுலுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய பயம் நல்லதுதான். இந்த பயத்திற்கான காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ராகுல் உள்ளே நுழையும் போது அவருக்கு பின்னால் அணிதிரளக்கூடிய அந்த கோடிக்கணக்கான மக்கள் தான் உண்மை. இந்த கோடிக்கணக்கான மக்கள் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னால் அணிதிரண்டால் பாஜக இருந்த இடம் தெரியாமல் போகும் என்கிற பயம் மோடிக்கு இருக்குது. ஏன்னா மோடி போட்டியிட போகக்கூடிய தொகுதியிலேயே இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் ராகுலுக்கு பின்னால் அணிதிரள்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.